அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 2035வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் அது பொருந்தும். முஸ்லிம்களும் அதன்படி நடந்தால், சகோதர சமுதாயத்தவர்களும் அந்த சொல்லின்படி நடந்தால், இந்த உலகத்தில் பல நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அகல அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சாப்பிட்டால், ஃபல்யல்அப் அஸாபிஅஹு, தன்னுடைய விரல்களை அவர் உறிஞ்சி கொள்ளட்டும். சாப்பிடுகின்ற பொழுது விரல்களை கொண்டுதான் நாம் சாப்பிட வேண்டும். இன்னைக்கு நவீன காலத்துல அதுக்குன்னு சில கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கையில உணவு படவே செய்யாது. கரண்டிகளால் சின்ன சின்ன கத்தி, அருவா, கோடாரி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் அந்த உணவுகளை எடுத்து வாயில் வைப்பார்கள். அந்த கருவிகளையா நம்ம உறிஞ்ச முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 விரல்களை கொண்டுதான் சாப்பிடுவார்கள். இப்போ உள்ள உணவுக்கு 5 விரல் தேவைப்படுது. சாதம் சாப்பிடுகின்றோம், 3 விரல்களால் சாப்பிட முடியாது. சப்பாத்தி சாப்பிடுகின்றோம், இந்த 3 விரல்கள் போதும். பழங்கள் சாப்பிடுகின்றோம், இந்த 3 விரல்கள் போதும். பழைய சாதம் சாப்பிடுகின்றோம், 3 விரல் போதுமா? 5 விரல் தேவைப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அகல அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சாப்பிட்டால், ஃபல்யல்அப் அஸாபிஅஹு, தன் விரல்களை அவர் உறிஞ்சி கொள்ளட்டும். வாயில வச்சு உறிஞ்ச வேண்டும். நீங்க சில பேர் சாப்பிட்டு முடிச்ச பின்னால கையை கழுவ போவாங்க. ஒவ்வொரு விரலையும் 10 சோறு ஒட்டி இருக்கும், சாதம் ஒட்டி இருக்கும். எல்லாமே வீணாக ஆகிவிடும். தட்டை வலித்து சாப்பிட மாட்டார்கள். தட்டுல சாப்பாடு இருக்கும் பொழுதே தட்டை கழுகுவார்கள். ஆனா நபி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சாப்பிட்டு முடிச்ச பின்னால விரல்களை எல்லாம் நல்ல விதமாக வாயில் வைத்து உறிஞ்சுவார்கள். அதில் கூட ஒரு மருத்துவம் இருக்கிறது. சாப்பிட்டு முடித்த பின்னால விரல்களை உறிஞ்சுவதன் மூலம் விரல்களில் சுரக்கின்ற ஒரு வகையான நீர் வாய்க்குள்ளால் சென்று இரைப்பையை அடைந்து நாம் சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் அது செரிமானம் செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. இன்னைக்கு விரல்களை உறிஞ்சதும் இல்லை, தட்டை வலிச்சு சாப்பிடுறதும் இல்லை. அதை நம்ம ஒரு கேவலமா நினைக்கிறோம். விடப்பட்ட சுண்ணத்துக்களில் அது ஒரு சுண்ணத்தாக இன்றைக்கு மாறிவிட்டது. அதனாலதான் நீங்க சாப்பிட்டு முடிச்ச பின்னால எதையாவது நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போமா, அதை குடிப்போமா, இதை குடிப்போமா, மாத்திரையை போடுவோமா, சாப்பிட்ட சாப்பாடு செமிக்காம சில பேர் அவதிப்படுவதை எல்லாம் பார்த்து வருகின்றோம். அப்ப இந்த சுண்ணத்தை நபி வழியை பேணி சாப்பிட்டு முடித்த பின்னால் விரல்களை நாம் உறிஞ்சி கொண்டால், அந்த விரல்களில் சுரைக்கின்ற அந்த நீர் அந்த உணவோடு உமிழ் நீரோடு இரைப்பையை அடைகின்ற பொழுது அது இயற்கையாகவே அது செரிமானத்தை தூண்டுகிறது என்பதாக இன்றைக்கு அறிவியல் சொல்லி காட்டுகிறது. அப்ப 2 நன்மைகள் கிடைக்கிறது. ஒன்று நபி வழியை பின்பற்றிய நன்மை, இரண்டாவது மருத்துவம் சம்பந்தமான அந்த உணவு செரிமானத்திற்கு அது தயாராகி விடுகிறது என்பதையும் நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சுண்ணத்துகளை நாம் பேண வேண்டும். சாப்பிட்டு முடித்த பின்னால் தட்டை வலித்து சாப்பிட வேண்டும். சாப்பாடுகளை வீணாக்குவது கூடாது. விரல்களை உறிஞ்சிய பின்னால் தான் கைகளை கழுக வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி செயல்பட வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.